அகாடமி. நம்மளோட பயிற்சி மையத்துல இந்திய ராணுவம், துணை ராணுவ படைப்பிரிவுகள், எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள், ஜிடி உள்ளிட்ட அனைத்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கும் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு தான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமில வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரே செலெக்ஷன்ல ஒரே முயற்சியில் உங்களை வெற்றி பெற செய்யறேன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மில ஒரு ஓப்பன் ரேலி நடத்த போறாங்க. ஸோ அந்த ரேலி பத்தின டீட்டெயிலை பத்தி பார்க்க போறோம். இந்த ரேலியில ஓப்பன் கேண்டிடேட்டும் பங்கு கொள்ளலாம். ஸோ ஓப்பன் கேண்டிடேட் எந்தெந்த ட்ரேடெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யார் எதுக்கெல்லாம் சூட்டபுளா இருப்பீங்க, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத ஏ டு செட் கிளியரா அந்த வீடியோவை நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. நம்மளோட பயிற்சி மையத்தில் இதற்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது, வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றி பெறுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ஏஎம்சியோட செலெக்ஷன். ஏஎம்சி சென்டர் லக்னோல இந்த செலெக்ஷன் நடைபெற போகுது. டேட் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 7 இருந்து நவம்பர் 14, 2024 நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது 7 நவம்பர் 2024 இருந்து 14 நவம்பர் 2024 வரைக்கும் அந்த செலெக்ஷன் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த செலெக்ஷன்ல என்னென்ன ட்ரேடுகள்லாம் ஆட்ல தேர்வு பண்ண போறாங்க அப்படின்னா சோல்ஜர் ஜிடி, சோல்ஜர் ட்ரேட்மேன், ஸ்டேட்லேயும் 8th ட்ரேட், ட்ரேட்மேன், மியூசிஷியன், அடுத்ததா சோல்ஜர், கிளர்க் உள்ளிட்ட பிரிவுகளுக்கு ஆட்ல தேர்வு பண்ண போறாங்க. இதுல எல்லா ட்ரேடுக்கும் நீங்க அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்னென்ன அப்படின்னா பொதுவா இந்த யூனிட் செலெக்ஷன்ல உங்களோட ஓன் ஃபாதர் இல்லைன்னா ஓன் பிரதர் யாராவது சர்வீஸ் பர்சனாவோ இல்லைன்னா எக்ஸ் சர்வீஸா இருந்தால் தான் நீங்க இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல சோல்ஜர், ட்ரேட்மேன், மியூசிஷியன் அப்படின்ற ஒரு ட்ரேட் போட்டாங்க அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணலாம். இதை தவிர்த்து வேற எந்த என்ட்ரிஸும் இந்த யூனிட் செலெக்ஷன்ல கிடையாது. இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேர் உங்களோட ஓன் ஃபாதர் இல்லைன்னா ஓன் பிரதர் யாரும் சர்வீஸ்லயோ இல்லை எக்ஸ் சர்வீஸோ கிடையாது. அப்படின்னா நீங்க ட்ரேட்மேன், மியூசிஷியன் சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட், இந்த ட்ரேட்மேன், மியூசிஷியன் சூஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது பிகில், பேக் பைப், ட்ரம்ஸ், கிட்டார், ஃப்ளூட் உள்ளிட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். அது வாசிக்க தெரிஞ்சிருச்சு நல்லா ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா ஷியோரா உங்களை எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த கட்டமா ட்ரையல்ஸ் நடக்கும். ட்ரையல்ஸை முடிச்சுட்டு பிசிக்கல் டெஸ்ட் போவீங்க. பிசிக்கல் முடிச்சுட்டு மெடிக்கலை முடிச்சுட்டு பார்த்தா அப்படின்னா ரிட்டர்னுக்கு போவீங்க. ஸோ ஃபைனலாக ரிட்டர்னில் எடுக்கிற மார்க்கின் அடிப்படையில் ஃபைனல் மெரிட்ல வர போறீங்க. இவ்வளவுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர். இந்த ட்ரேட்மேன், மியூசிஷியனை தவிர மீதி ட்ரேட் எல்லாருமே பார்த்தா அப்படின்னா வார்ட்ஸா இருப்பாங்க. அதாவது ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சவங்களா இருப்பாங்க. இதுல கிளர்க்கு நீங்க அட்டன் பண்ணணும்னா ஏஎம்சி வார்டு மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஜிடி மற்ற வார்ட்ஸும் அட்டன் பண்ணலாம். அதாவது உங்களோட ஃபாதர் மெட்ராஸ் சென்டர்ல இருக்காரு அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணலாம். இல்லை எம்இஜில இருக்காரு அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான். மற்ற ஜிடி ட்ரேட் வந்து பார்த்தா அப்படின்னா காமனா அனைத்து வார்ட்ஸ் அட்டன் பண்ணக்கூடியது. இந்த கிளர்க்கு மட்டும்தான் பார்த்தோன்னா ஏஎம்சி வார்ட்ஸ் மட்டும் அட்டன் பண்ணக்கூடியது. ஸோ இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். வேற என்ன இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா அப்படின்னா 15 செப்டம்பர் 2024 இருந்து 15 அக்டோபர் 2024 வரைக்கும் அவங்க யூனிட் ஹெச்கியூ, அதாவது யூஹெச்கியூ 2024@joinamc.in வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா நீங்க கரெக்டா ஏபிசி மார்ஜின் போட்டு சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட 10th 12th மார்க் ஷீட், அடுத்ததா ஸ்போர்ட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்மேன் சர்டிஃபிகேட், அடுத்து ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களோட மெயில் ஐடி, அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு, இது எல்லாத்தையுமே பார்த்தா அப்படின்னா கரெக்டா ப்ராப்பரா மெயிலில் ஆர்டர் படி எடுத்துட்டு ஒரிஜினல்ஸை பூரா போட்டோ எடுத்து டீட்டெயில் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு மெயிலில் ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த 7 நவம்பர்ல இருந்து 14 நவம்பருக்குள்ள என்னைக்கு செலெக்ஷன் ஷெட்யூல் ஆகிருக்கு அப்படின்ற டேட் அனுப்புவாங்க. அந்த டேட்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஆஜரானா போதும், செலெக்ஷன் நீங்க அட்டன் பண்ண தகுதியுடைய நபர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். இதே மியூசிஷியனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல்ஸ் நடக்கும். ஸோ ட்ரையல்ஸை முடிச்சுட்டு அடுத்து பிசிக்கல் போவீங்க. ஸோ பிசிக்கல் 1.6 கிலோமீட்டர் ரேஸ் 5 minutes 45 seconds முடிச்சிங்க அப்படின்னா கரெக்டா நீங்க செகண்ட் பேஜ், 5:30 முடிச்சிங்க 1600 அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ். இதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லப்ஸ் போட வேண்டியது இருக்கும். சிக்ஸாக் பேலன்ஸும் 9 feet டிச்சும் தாண்ட வேண்டியது இருக்கும். அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா அதற்கு அடுத்ததான் நீங்க உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. கரெக்டாக 1 or 2 days கண்டக்ட் பண்ணிடுவாங்க.
மெடிக்கல் முடிச்சவங்க ஃபைனலாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் போவீங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபைனல் மெரிட்டில் வந்துடுவீங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண தகுதியுடைய நபர் வந்து பார்த்தா அப்படின்னா மிஸ் பண்ண வேண்டாம். இதுக்கான ஏஜ் கேட்டகரி பார்த்தா அப்படின்னா 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது கரெக்டாக 1/10/2003 1/4/2007 பிறந்தவங்க பார்த்தா அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் மிஸ் பண்ணிடாதீங்க, ஷியோர் அப்ளை பண்ணுங்க. நல்ல செலெக்ஷன், இந்த மாதிரியான செலெக்ஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் நம்மளும் கொடுத்துட்டே வருவோம். ஸோ நீங்கள் டிஃபென்ஸ் பர்சன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறந்துடாம அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஃபென்ஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து ஷியோராக ஜாயின் பண்ணுங்க. 100% ரிசல்ட் எடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.